வணக்கம். நம்ம இப்ப திரைத்துறையில மிகச்சிறந்த நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கின்ற ஒரு முன்னணி நட்சத்திரங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய, மக்களின் பேரன்பை பெற்றவரான திரு தனுஷ் அவர்களின் ஜாதகத்தின் விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். திரு தனுஷ் அவர்களைப் பற்றி சில முக்கிய தகவல் சொல்லணும்னா, அவர் ஒரு சிறந்த ஆக்டர். அது மட்டும் இல்லாம நல்ல புரொடியூசர், சிங்கர், சாங் ரைட்டர் மற்றும் ஸ்கிரீன் பிளே ரைட்டர். ஒரு நல்ல டைரக்டரா கூட இப்ப படங்கள்லாம் இயக்கக்கூட ஆரம்பிச்சிருக்காரு. 40 படங்களுக்கு மேல 40, 50 படங்கள்ட்ட இவர் வந்து கதாநாயகனா நடிச்சிருக்காரு. தமிழ்நாடு மட்டும் இல்லங்க. இவர் வந்து வேற்று மொழி படங்கள்ல, ஹிந்தி, வெ வெளிநாடு சார்ந்த படங்கள்ல கூட இவர் வந்து சிறப்பாக வலம் வந்து கொண்டிருக்கின்றார். இவர் வந்து 14 முறை வந்து சவுத் ஃபிலிம் ஃபெடரேஷன் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. 7 ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. இந்திய தேசிய அரசால் வழங்கப்படக்கூடிய மிக உயர்ந்த திரைத்துறையின் விருதான தேசிய விருது 4 முறை நேஷனல் அவார்ட் வாங்கியிருக்காருங்க. அதே மாரி ஃபோர்ப்ஸ் இந்தியா மேகசின் அது வெளியிடக்கூடிய சிறந்த பிரபலமான மனிதர்கள் மற்றும் மக்கள் பேராதரவை இன்ஃப்ளூயன்ஷியல் பெர்சன்ஸ் அப்படிங்கிற மாரி ஒரு 6 டைம்ஸ் வந்து அந்த மேகசின்ல இவர் பேர் வந்திருக்குங்க. தனுஷ் அப்படின்னாலே ஒரு இயல்பான ஒரு நடிகர். அவர்கிட்ட எந்த விதமான ஒரு ஓவர் ஆக்டிங் அப்படி தெரியாதுங்க. ரொம்ப நேச்சுரலான ஒரு நடிகர். "த பாய் நெக்ஸ்ட் டோர்" அப்படிங்கிற மாரி ரொம்ப அவரை புடிச்சு போயிரும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு நடிகருங்க. அவரு நடிக்கிறப்ப அவரோட கேரக்டர்ல தன்னை இயல்பாவே அவர் மாத்திக்கிறாரு. அவரு வந்து இதெல்லாம் இயற்கை குடுத்த கிஃப்ட் தான் அது அவருக்கு. அவரோட கிரக பலன்கள் எப்படி என்ன சொல்லுது? அவரோட கிரக அமைப்பை சார்ந்து அவரோட சுய முன்னேற்றம், அவருடைய கலைத்துறையில சிறந்து விளங்குறதுக்கு காரணம் என்ன? அவர் இந்த அளவுக்கு பிரபலமானதுக்கு காரணம் என்ன? அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அவரோட கிரக அமைப்புல ராசி கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளதுங்க. அவரு ராகு திசையில பிறந்திருக்காரு. சதயம் நட்சத்திரத்திலும். அவருடைய லக்னத்தில கேதுவும், குருவும் இருக்கக்கூடிய அமைப்பும், 4ஆம் இடம் சந்திரனும், 7ஆம் இடம் ராகுவும், 8ஆம் இடம் செவ்வாயும், 9ஆம் இடம் சார்ந்து சூரியனும், புதனும் இருக்கக்கூடிய அமைப்பு, 10ஆம் இடம் சுக்கிரனும், 12ஆம் இடம் உச்ச சனியும் இருக்கக்கூடிய சிறந்த கிரக அமைப்புகள், நல்ல வலுவான யோக அமைப்புகள் சுபத்துவமாக உள்ளன. இவருடைய லக்னத்தில கேதுவும், குருவும் இருக்கிறதுனால, இவர் வந்து இவரோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும்னா, இவர் வந்து ரொம்ப அன்புள்ளம் கொண்டவரா இருப்பாரு. ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும். பிறருக்காக அதிகமா உதவணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். மனிதர்களையும் தாண்டி எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியாது. ஜாதி, மதம், இனம் அப்படிங்கிற ஒரு டிஃபரன்சியேஷன்லாம் தெரியாது. எல்லாரையுமே லைக் பண்ணக்கூடியவங்க. ஒரு ஒரு விலங்குகள் மீது கூட ரொம்ப பற்றா இருப்பாங்க. இந்த கேதுவோட அந்த செவ்வாய், குரு, சந்திரன் இது மாரி சேர்ந்த அமைப்பில உள்ளவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இயல்பாவே ஒரு அன்புள்ளம் கொண்டவரா இருப்பாங்க. சூரியன், புதன் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு, நல்ல ஆழ்மன சிந்தனை பொருந்தியவரா இருக்காரு. மனதால அதிகமா இயங்கக்கூடியவரா இருக்காரு. ராகு, கேது சார்ந்து ஒரு கட்டத்தில வந்து அதிகமான கிரகங்கள் மனதால இயங்கக்கூடிய மன சம்மந்தப்பட்ட ல குறைபாடுகளும் வரும். அதை எப்படி ஹேண்டில் பண்றோமோ அத பொறுத்து நம்ம அத ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ என்ன அதிகமான உடல் உள்ள செவ்வாய் சுபத்துவமா இருக்கிறத பொறுத்து உடல் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிக்கலாம். இருந்தாலும் இவருக்கு கிரக அமைப்பை பொறுத்தவரைக்கும் இவர் அதிகமா மனதை கொண்டே இயங்கக்கூடியவரா இருப்பாரு. இதே மாரி தான் நம்ம பார்த்தோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அப்படிதான் இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் இதே மாரி தான் இருந்துச்சு. இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு துறை சார்ந்து விளங்கக்கூடியவர்கள். அதாவது இவர்களுக்கு ஒரு காலகட்டம் வந்து ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும். அத வந்து ஒரு காலகட்டம் ரொம்ப டல் அடிச்சுச்சுன்னா, அவங்க வந்து இந்த இது மாரி பிரச்சனைகள் வரும். ஏதாவது அதாவது அந்த ஒரு போதும் இதுக்கு மேல எதுவுமே வேணாம் அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணத்த தூண்டக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும். மற்றபடி இவரு கேதுவும், குருவும் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து லக்னத்திலே இருந்தது. இவர் சுய மேம்பாட்டை அதிகமா விரும்பக்கூடியவர். அதிக புகழ் விரும்பக்கூடியவரா இருப்பாரு. இவரு புகழின் உச்சத்துக்கே செல்லக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும். அதேபோல தான் நம்ம திரு அஜித் குமார் அவர்களோட ஜாதகத்த பார்த்தோம். அவர் ஜாதகத்திலேயும் கடக லக்னம். அவருடைய லக்னத்தில வந்து கேதுவும், சந்திரன் ஆட்சியா இருந்த அமைப்பு சிறப்பான ஒரு யோக அமைப்பாக இருந்தது. இவர் குடும்பத்த வந்து தன்னோட கட்டுப்பாட்டிலே வச்சுக்கணும்னு நெனைக்கிறாரு. தன்னோட தந்தை தன்னை சார்ந்தே இயங்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை இவருக்கு ஏற்படுத்தி குடுத்திருக்கு. இவரோட தாய் வந்து நல்ல நம்பிக்கையா இருக்காரு. மனைவி வந்து நல்ல புகழ்பெற்ற குடும்பத்திலேருந்து வரக்கூடிய அமைப்பு, நல்ல யோகமான அமைப்பு குடுத்திருக்கு. மற்றும் இவருடைய இளைய சகோதரி பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல உயர் ஆராய்ச்சி படித்தவரா, ஒரு பொறுத்தவரையும் அவருடைய சகோதரி மருத்துவரா இருக்காரு அப்படின்னு நெனைக்கிறேன். அதாவது சரி, தவறுங்கிற கோட்பாடுகளுக்கெல்லாம் உட்படாதவர்கள். அதேபோல இவருடைய 6ஆம் இடம் சார்ந்த செவ்வாய் 8லேருந்து வருவது, இவர் சில தொந்தரவுகள், பிரச்சனைகளை, வழக்குகள், குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தும். மற்றும் இவருடைய 11ஆம் அதிபதியான புதன் 9ஆம் இடத்திலேருந்தே இருப்பது, இவருடைய மூத்த சகோதரர் சார்ந்து இவருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு. அவர சார்ந்தே இவர் வந்து சினிமா துறையில வந்து சிறப்பாக செயல்படுறதுக்கு, இவர் முதல் காலகட்டம் வந்து இவர் மூத்த சகோதரர் செல்வராகவன் சார்ந்து இவர் இயங்குனாரு. இவர் கலைத்துறையில சிறந்து விளங்குறதுக்கு காரணம் என்னன்னா, 9ஆம் இடம் சார்ந்து உள்ளது. அதுவும் சூரியன், புதன் இருக்கக்கூடிய அமைப்பு. இவர் வந்து மக்களோட அறிவை தூண்டக்கூடிய படங்கள் நிறையா வந்திருக்கும். அதே நேரம் சூரியன், புதன் என்பது வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய
9ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல வருவது வந்து பார்த்தீங்கன்னா, உணர்வுபூர்வமான படங்கள். ஒரு தாய் அன்பை ஒரு மக்களோட அன்பு, பாசம் அதிகம் நிறைந்த படங்கள், காதல் அதிகம் நிறைந்த படங்கள். அதேபோல புதன் வந்து 8 மற்றும் 11க்குரியதுனால அதிகமான பொழுதுபோக்கு, என்டர்டெயின்மென்ட்ஸ் மற்றும் சமூக சீர்திருத்தம் சார்ந்த படங்கள். இதுபோல சுத்திகரிப்பு, அ கலை சார்ந்த படங்கள், காதல், மோகம் சார்ந்த படங்கள். இதெல்லாம் வந்து அவருக்கு நல்லபடியா கை குடுத்திருக்கு. அதேபோல சூரியன் 9ஆம் இடத்துல வரதுனால இவருக்கு அரசியல் சார்ந்த படங்கள், பொதுத்துறை, மக்கள் பணி சார்ந்த படங்கள். இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து நல்லாவே யோகமான பலங்கள குடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல கலைத்துறையில வந்து இவருக்கு ஒரு முன்னணி நட்சத்திரமாக சிறந்து விளங்குவதற்கு காரணமா அமைஞ்சிருக்கு. இவரோட 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் 8ஆம் அதிபதி சுபத்துவமாக இருக்கின்றார். அதேபோல 9ஆம் அதிபதியான சந்திரனும் நன்றாக உள்ள அமைப்பு இருக்கின்றது. 10ஆம் அதிபதி 9ல் இருக்கக்கூடிய அமைப்பும், 11ஆம் அதிபதி 9ல் இருக்கக்கூடிய அமைப்பும் இவருக்கு வந்து நீண்ட ஆயுள் உள்ள அமைப்பு மற்றும் இவர் கலைத்துறை சார்ந்தே செயல்படக்கூடிய அமைப்பே உள்ளது. இவர் அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள் ஆசை இருந்தாலும் கூட, அதே நேரம் இவர் அரசியல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டால், அதன் மூலமாக அவருக்கு பெரிய பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவே. அவ்வாறே நாம் பார்த்தபடி இவருக்கு ஒரு சார்பு கிரக நிலைகள் இவர் அரசியல் சார்ந்து ஈடுபடும் அமைப்பை ஏற்படுத்திக் கொடுக்காது. அதே நேரம் இவர் 3ஆம் அதிபதியான சனி 12ல் உச்சமாக இருப்பதனால், இவரை எதிர்ப்பவர்கள் நிச்சயம் புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இவரை எதிர்த்து யார் செயல்பட்டாலும் அவர்களும் புகழ் பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்பு இருக்கின்றது. மற்றபடி இவர் ஒரு சிறந்த நடிகர், முன்னணி நட்சத்திரம், மக்கள் பேராதரவை புகழின் உச்சத்துக்கே சென்றவர். மக்கள் அன்பும், ஆசீர்வதித்து மக்களின் அன்பை பெறுவதற்கு முந்தைய பிரார்த்தனைகள் என்றும் இருக்கும். இன்று வரை சார்ந்த இருக்கலாம். மீண்டும் மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன். உங்களுக்கு எவரை பற்றியாவது சில முன்னணி திரைப்பட நடிகர்கள் குறித்து ஜாதக விளக்கம் தேவைப்பட்டால், நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதுக்கு அவங்களோட ப்ராப்பரான ஜாதகம் டீட்டெயில்ஸ் கிடைச்சுன்னா, கண்டிப்பாக நான் அது சம்பந்தமாக பதிவிடுகின்றேன். மீண்டும் மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்.